இப்போ எதுக்கு அவசர அவசரமாக கோமதி வீட்டு கூட்டு வந்து வச்சிருக்கேன்? ஏடி கோமதி அக்கா பொண்ணு பெரிய பொண்ணு இருக்கல, காலையில் பிறந்த நான் சொல்லி சாப்பிட்டு வந்து கொடுத்தல வீட்டில், உனக்கு கொடுத்தலாம் இல்லையா? ஆமாம், வந்து கொடுத்துட்டு தான் போச்சேன். இப்போ என்ன அதுக்கு? சாக்லேட் கொடுத்து போச்சுல. இப்போ வந்து சாக்லேட்டோட முடிச்சிடலான்னு பார்க்குறாங்க. நம்ம விடக்கூடாது. இன்னைக்கு வந்து ட்ரீட் கேட்டு நல்லா முட்டை முட்டை சாப்பிட்டு தான் இங்கேருந்து கிளம்புறோம். புரிஞ்சுதா? அடியா இதுக்குள்ள என்ன கூட்டு வந்தீங்களா? இங்கே அவங்க பார்த்தா நம்ம அசிங்கமாக நினைப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா இல்லையா? இந்த பாரு, நமக்கு சோறு தான் முக்கியம், மற்றதை பற்றி எதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது. காலிங் அடிங்க. இவங்க கூட சேர்ந்ததுக்கு என்னெல்லாம் அசிங்கப்பட வேண்டியது இருக்கோ இன்னும் தெரியலையே. ஏக்கா இங்கே காலிங் பெல்லே இல்லையே. காலிங் பெல் இல்லைன்னா கை தட்டு. யார் அது? இந்த வரேன். எதுக்குடி கதவு அந்த அடி அடிட்டீங்க? கதவு உடச்சு போட்டுலான்னு வந்துருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா? நான் என்ன பண்ணேன்? நீங்கள் தானே கதவு தட்ட சொன்னீங்க. ஆமாம், நான் தான் தட்ட சொன்னேன். அது ஒன்றும் இல்லைக்கா, ஹாப்பி பர்த்டே அதை சொல்லிட்டு போலான்னு வந்தோம். என்னது ஹாப்பி பர்த்டேவா? எனக்கு எங்கடி பர்த்டே? என் பொண்ணுக்கு தாண்டி பர்த்டே. அவள் காலையில் ஸ்கூல் போயிட்டாரு. உங்களுக்கு சாப்பிட்டு கொடுத்தாளா? கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு தான் வந்தோம். அந்த சாக்லேட் சாப்பிட்டு பார்த்தா ஒன்றரை ட்ரீட் கேட்கலாம் தான் வந்திருக்காங்க. என்னையும் கூட சேர்த்து எடுத்து வந்திருக்காங்க. ஆமாம், ட்ரீட் சொன்ன பிறகு ஞாபகமே வருது. உங்களுக்குலாம் கொடுக்கலாம் சொல்லிட்டு தான் கேசரி செஞ்சு வச்சுருக்கேன். வாங்க. அக்கா ஒரு நிமிஷம் இல்லைங்க. என்னடி அந்த கேசரியை நீங்களே சாப்பிடுங்க, எங்களுக்கு வேணாம். சரி, கேசரி மிச்சம், போயிட்டு வாங்க. சரி, அதை போக சொல்லிட்டாங்களே, வாங்க போகலாம். அக்கா இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஆமாம், கேசரி கொடுத்தா நீங்கள் தான் வேணாம்னு சொல்லிட்டீங்க. வேற என்ன சொல்கிறது? எங்களுக்கு வந்து ட்ரீட்னா நான்வெஜ், இந்த சிக்கன் மட்டன் பிரியாணி அந்த மாதிரி ட்ரீட் வேணும். இதுக்கெல்லாம் நான் எங்கேயும் போவேன், நீங்கள் எங்கேயும் போக வேணாம். உங்கள் ஃபோன் மட்டும் எடுத்துன்னு வாங்க. என் ஃபோன் எதுக்குடி உங்களுக்கு? அந்த ஃபோனில் ஆர்டர் பண்ண வச்சுக்கோங்களேன், 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டாண்ட வந்து நிற்கும். எல்லாமே ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இதுக்கெல்லாம் காசு யார் தருவா? காசு நீங்கள் தான் தரணும். உங்கள் பொண்ணுக்கு தானே பிறந்தனால நீங்கள் தான் ட்ரீட் வைக்கிறீங்க, நீங்கள் தான் தரணும். இது என்ன பெரிய பொண்ணு இது? ஆமாக்கா, இவங்க சொல்கிறது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. ஃபோன்லேயே ஆர்டர் பண்ணிடுங்க. இன்னைக்கு இவங்க விட மாட்டாங்க போல இருக்கு. என் ஃபோனில் சார்ஜ் இல்லடி, சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன், சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. உன் ஃபோன்லேயே பண்ணு, காசு நான் தரேன். காசு நீங்கள் தந்துடுறீங்களா? அப்புறம் என்ன, நான் என் ஃபோன்லேயே பண்ணுறேன். யார் யாருக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்கள். எனக்கு வந்து சிக்கன் தந்தூரி. சிக்கன் தந்தூரி ஒன்று. அப்புறம் எனக்கு வந்து பரோட்டா சால்னா, அதுக்கப்புறம் சிக்கன் 65 போட்டாச்சு. அப்புறம் உங்கள் 2 பேரும் தானே. நான் எனக்கு பிரியாணி சொல்லிக்கிறேன். கோமதி அக்கா உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம்மா, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அக்கா நாங்கள் சாப்பிடும்போது நீங்கள் என்ன வேடிக்கை பார்த்துருப்பீங்களா? உங்களுக்கு என்ன சொல்லுங்கள். சரி, எனக்கு ஒரு பிரியாணி சொல்லுங்கள். ஒரு பிரியாணி மட்டும் போதுமா? போதும். ஆர்டர் போட்டாச்சு. இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடும். வா, எல்லா கடையும் ரெடியாக இருக்கலாம், வாங்க. ஆர்டர் போட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? இன்னும் ஆளை காணுமே. வயிற்றுக்குள்ளே என்னென்னமோ சத்தம் கேட்குது. சீக்கிரம் எங்கே வராங்களா? அதுக்கு தான் முன்னாடியே நான் கேசரி தரேன்னு சொன்னேன். நீங்கள் தான் கேசரி வேணான்னு சொன்னீங்க. வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. ஹலோ, யாரு? இந்த ஒரு நிமிஷம் வந்துட்டேன். அங்கே வெயிட் பண்ணுங்க. வந்துச்சா? அதோ தான் போய் வேணும் தரேன். எப்படி எகை குச்சின்னு ஓடுறா பார்த்தியா? எல்லாம் எடுத்துன்னு வாங்க, சீக்கிரம் ஆடிட போகுது. சீக்கிரமா எடுத்து வையே. பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல? முழு கோழி அப்படியே சாப்பிடுவேன். பிரியாணி வாசனை மூக்க தொலைக்குது. ஏதோ 10 நாள் பட்டினி கண்ட மாதிரி பேசினேக்காளுங்க. இப்போ டெய்லியும் தான் தின்றாளுங்க. நல்லா 1000 தான் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டாலும் ஓசியில் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்குமா? நீ சொல்கிறது கரெக்ட் தான். யாரோ காசு கொடுத்து வாங்கி கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க, சாப்பிடுங்க ஆகட்டும். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் தந்தூரி சூப்பர். பண்ணது போதும், சாப்பிடுங்க.